الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. இன்னைக்கு சூரா கௌஃப் 59வது வசனம். அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த ஊர்வாசிகள் அநீதம் இழைத்த போது அவர்களை நம்ம அழிச்சோம். அவங்க அழிப்பதற்கு வாக்களிக்கப்பட்ட நேரம் ஒன்றை நாம் நிர்ணயிச்சோம் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டோம். என்ன அந்த வாக்களிக்கப்பட்ட நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உயர்ந்தவனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் இந்த 59வது வசனத்துல, இந்த ஊர்வாசிகளும் அநீதம் இழைச்சாங்க. எந்த ஊர்வாசிகள்? அல்லாஹ் தஆலா சொல்லும் போது முற்கால சமுதாயத்தாரில வாழ்ந்த முந்தைய தலைமுறையும் அவங்களுடைய இருமாப்பும் அதன் காரணமாக அதுல அவங்க காட்டிய பிடிவாதத்தின் காரணமாக அழிவுக்கு உள்ளாக்கணும். அடுத்த தொடர்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், அழிப்பதற்கு நம்ம பெரிய நேரம் எல்லாம் எடுத்துக்கல, அவங்களுக்கு வந்து அழிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை நம்ம தேர்ந்தெடுத்திருந்தோம், அது நிர்ணயிக்கப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதை பத்தி சொல்லும் போது அந்த அழிவு வந்து உடனடியா ஏற்படுத்தாம ஒரு குறிப்பிட்ட காலமும் நேரமும் வரும் வரைக்கும் எல்லாம் தள்ளி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்தை மக்கள் எல்லாம் கேட்டாங்க இல்லையா, நீங்க அழிவை கொண்டு வரேங்கிறீங்க, கொண்டு வாங்க பாப்போம். நீங்க வந்து மறுமைங்கிறீங்க, அந்த மறுமையை கொண்டு வாங்க பாப்போம். எலும்பு மக்கி மண்ணா போனதுக்கு பின்னாடியுமா எழுப்புவோம்? அப்படி சாத்தியம்னா எங்க முன்னோர்கள் எல்லாம் எழுப்பிட்டு வாங்க பாப்போம் இப்பெல்லாம் கேட்டாங்க இல்லையா. அப்ப அல்லாஹ் தஆலா அதுக்கு பத்தி சொல்றான், நீங்க கேட்கறப்பெல்லாம் உங்களுக்கு அழிவை கொடுத்திருந்தா சுடுகாடுதான் மிஞ்சும், வேற ஒண்ணு இருக்காது, இந்த பூமிக்கு மேல எதுவுமே இருக்காது. ஆனா ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நேரத்தை நிர்ணயம் பண்ணி வச்சிருப்பான். அது முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அந்த நேரம் வந்தா உங்களால எந்த ஒரு அவகாசமும் சொல்ல முடியாது, அது அழிவைத்தான் கொடுக்கும் அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இதே மாதிரிதான் ஒரே ஒரு இறைவனுக்கு இணை கற்பை போற நீங்களும் இதுல இருக்கிறீங்க. முந்தைய தலைமுறையினரான ஏற்கப்பட்ட கதி உங்களுக்கு நேராமல் கவனமா இருந்து கொள்ளுங்க. முந்தைய சமுதாயத்துக்கா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை நம்ம எப்படி அழிச்சோம்? வெள்ளத்துல மொத்தமா அழிச்சு தொடச்சோம். ஆது சமுதாயத்தை எப்படி அழிச்சோம்? காற்று மூலமா உங்களை அழிச்சு முடிச்சோம். சமூக சமுதாயத்தை எப்படி அழிச்சோம்? பயங்கரமான ஒரு இடி ஓசை. அவங்க எல்லாரும் இப்படித்தானே கேட்டாங்க. இன்னைக்கு நீங்க கேக்குறீங்கல்ல, அல்லாஹ்விடம் இருந்து அழிவு வரட்டும், தண்டனை வரட்டும், எங்க அல்லாஹ் நீங்களை பிடிக்கட்டும், வேணும் வானத்துல இருந்து ஒரு துண்டு இடிஞ்சு விழுகட்டும், இப்படிலாம் கேட்டீங்கல்ல. இதே மாதிரி உங்களுக்கு முந்தின இந்த சமுதாயம் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் இப்படிதான் கேட்டாங்க. இருமாப்போட இருந்தாங்க, உங்களோட சக்தியில கூடுனவங்களா இருந்தாங்க, ஆற்றல் மிக்கவர்களா இருந்தாங்க, செல்வந்தர்களா இருந்தாங்க, பெரிய கோட்டை கொத்தளங்களை கட்டி மிகப்பெரிய ஒரு சக்தியோட வாழக்கூடியவர்களா இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வந்ததும் அழிவு வந்துச்சா வரலையா? எங்க அவங்க எல்லாம் ஒண்ணுமில்லாம போனாங்கல்ல. உங்க பூமியில சுத்தி அதை பாருங்க, போய் எதையோ சுத்தி பாக்குறீங்க. நம்மளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய நிலை என்ன ஆச்சு? இறைவனை மறுத்து வாழ்ந்தவங்களுடைய நிலை எந்த கதிக்கு ஆளானாங்க? அது நீங்க வாழக்கூடிய பகுதியில, நீங்க வாழக்கூடிய பிரதேசத்திலேயேதான் சுத்தி இருக்கு. சுத்தி பாருங்க. அந்த நிலை உங்களுக்கு வராம இருக்கிறதுக்காகத்தான் இறுதி தூதரும் இந்த கடைசி வேதமும். இதுல நான் அழகான முறையில உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அந்த கதி உங்களுக்கு வராம கவனமா நடந்துக்கங்க. ஏன்னா நீங்க கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இறை தூதரை நபிய, அதாவது வந்து இறை தூதரான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்க மறுக்கக்கூடிய மக்களா இருக்கீங்க. நம்ம அல்லாஹ் தஆலா சொல்றான், நம்ம பொறுத்த மட்டும் நீங்களும் ஒண்ணுதான், முந்தைய சமுதாயத்திற்கும் ஒண்ணுதான். ஆனா முந்தைய சமுதாயத்தை விட நீங்க வந்து பெரிய வலிமையில கூட்டுலவங்க இது கிடையாது. சக்தியில, ஆற்றல்ல, செல்வத்துல, எதுலயுமே குழந்தை செல்வத்திலே பாருங்களேன். நமக்கு முன்னாடி இப்ப எல்லாம் வந்து எப்படி இருக்கும், அந்த நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பாருங்க, 6-7 பிள்ளைங்க ஒரு ஃபேமிலியில 10 பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அதோட கூட இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி நம்மளுடைய தலைமுறையில என்ன ஆச்சு, 2, 3, 4 இப்படி இருந்துச்சு. இப்ப நம்மளுடைய பிள்ளைகளுடைய தலைமுறைகள் எல்லாம் 2, அதுக்கு பின்னாடி 1, ஒரே உறுப்பு இல்ல. அதுக்கு பின்னாடி லேட்டஸ்டா நாம 20, நமக்கே 1 வந்து ரொம்ப அனாதையா போயிட்டாங்க. ஜனங்கள்லாம் யாருமே இல்லாம, ஐயோ
ஒண்ணும் இல்லாம அனாதையா நிற்கதையா நின்றுவோம் போலாண்டு இப்ப ஒன்னையாச்சும் நிறுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல அதுலயும் டைம் வச்சு டேட் வச்சு நாலு வச்சு இவங்க நாலு குறிச்ச நேரம் வரதுக்குள்ளாட்டி அங்க ஒண்ணுமே உருவாகாம போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி டெஸ்ட் டியூப் அது இது எல்லாருல ஏறி போன மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அல்லாஹ் சொல்றான் அந்த காலத்து மக்களுக்கு செல்வம் பிள்ளைங்க எல்லாம் ஒருத்தருக்கும் 15 20 28 வேணுங்க. இப்ப ஒரு தலைமுறைக்கு முன்னாடி கூட 32 பிள்ளை ஒரு குடும்பத்துல. அப்போ குழந்தை செல்வத்திலையும் கூட எல்லாம் மக்களா இருந்தாங்க. செல்வம் சொத்து செல்வத்திலையும் அதிக வலிமை உள்ளவங்களா இருந்தாங்க. உடல் பலத்திலையும் அதிக பலம் உள்ளவங்க. ஆயுள் நீண்ட 175 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, 200 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, 950 வருஷம் முகலேசா வாழ்ந்திருக்காங்க. சோ இப்ப ஆயுளையும் கூட இருந்திருக்கிறாங்க. சோ அவங்க எங்க அப்போ உங்களை விட வலிமையில கூடுனவங்க என்ன வேணாங்க அல்லாஹ்வை மறுக்கும் போது, அல்லாஹ்வை நிராகரிக்கும் போது, தூதர்களை பொய்ப்பிக்கும் போது, நம்முடைய வேத வசனங்களை நிராகரிக்கும் போது என்ன ஆனாங்க, நம்மளோட அழிக்கக்கூடிய வேதனை வந்துச்சு. எச்சரிக்கைகளை அஞ்சு நடக்காத போது மொத்தமா தொடச்சு வலிச்சு தூக்கி வீசிட்டோம். அதனால உங்களுக்கு வேதனை வர்றதுக்கு முன்னாடி எச்சரிக்கையை அஞ்சி கொள்ளுங்க. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டது மாதிரி அவங்களுக்கு வேதனை வந்து ஒண்ணுமில்லாம அந்த வேதனையில சிக்குன்ற மாதிரி நீங்க சிக்கிறாதீங்க. அந்த கதி வராம நீங்க கவனமா இருங்க. இந்த உங்களுக்கு வந்திருக்க தூதர் இருக்கிறாரு, கண்ணியமானவர், மிக மரியாதைக்குரியவர், ரஹ்மத்துல் ஆலமீன். அப்படிப்பட்ட தூதரையா நீங்க மறுக்கிறீங்க? அவர் சொல்லக்கூடிய செய்தியதான் நீங்க நிராகரிக்கிறீங்க அப்படின்னா அல்லாஹ் இந்த 59வது வசனத்துல கேட்கிறோம் சூரா கஃப். அல்ஹம்துலில்லாஹ். இதோட அந்த சப்ஜெக்ட் முடிச்சு 60வது வசனத்துல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்த அல்லாஹ் பேசுறதுக்கு வரோம். நம்ம சூரா கஃப்ல 60வது வசனம். இந்த 60வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், மூசா தன்னுடைய இளம் ஊழியரோட நான் 2 கடல் சங்கமிக்கக்கூடிய இடத்தை அடையும் வரை தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்பேன், அல்லது நீண்ட காலம் நடந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னதை நபியே நீங்க எண்ணி பாருங்க அல்லாஹ் சொல்றோம். அதே மாதிரி அதுக்கடுத்து அந்த 2 பேரும் 2 கடல்கள் சங்கமிக்கும் இடத்தை அடைஞ்சாங்க. அடைந்த போது நாம் கொண்டு வந்த நமது மீனை மறந்துட்டாங்க. எனவே அது கடல்ல சுரங்க பாதை ஒன்றை தனக்கு அமைத்து கொண்டு விட்டது அல்லாஹ் சொல்றான். அதுக்கு அடுத்து 62வது வசனத்துல எல்லாம் சொல்றான், இந்த 2 பேரும் அந்த இடத்தை கடந்து அந்த மீன் போயிருச்சு இல்லையா, அந்த இடத்தை கடந்து போன போது மூசா தன்னுடைய இளம் ஊழியர்கிட்ட சொல்றாரு, நமக்கு காலை உணவை நம்ம கிட்ட கொண்டு வரோம். நம்முடைய இந்த பயணத்துல கலைக்கடையை சந்திச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அந்த வாலிபர் சொல்றாரு, பாத்தீங்களா நான் அந்த பாறையில ஒதுங்கி இருந்த போது அந்த நீரை நான் நிச்சயமா மறந்துட்டேன். அதை பத்தி உங்கள்ட்ட நான் சொல்ல விடாம சைத்தான் தான் என்னை மறக்கடிக்க செஞ்சுட்டான். அது கடல்ல ஆச்சரியமான அதாவது விந்தையான முறையில தன்னுடைய பாதைய அமைத்து கொண்டு அது போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுமே மூசா சொல்றாரு, அந்த வாலிபர் சொன்ன அந்த விஷயத்தை கேட்டுட்டு, அததான்ப்பா நம்ம தேடி வந்த பாதை அப்படின்னு சொல்றாரு. எனவே அந்த 2 பேரும் தன்னுடைய காலடி அந்த சுவடுகளை அந்த பாதை சுவடுகளை கண்டுபிடிச்சு வந்த வழியே திரும்பி போறாங்க. அப்போ அந்த 2 பேரும் அங்க ஒரு அடியார்கள் ஒருத்தரை பாக்குறாங்க. அவருக்கும் நமக்கு அதாவது அவருக்கு நம்மிடம் இருந்து அருளை நம்ம கொடுத்திருந்தோம், நம்மிடமிருந்து அவருக்கு சிறப்பு ஞானத்தையும் நம்ம கற்பிச்சிருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிட்டத்தட்ட 60 to 65 வசனம் இந்த இடத்துல மொத்தமா 6 வசனம் இந்த அவங்களுக்கு சிறப்பெல்லாம் கொடுத்து ஒவ்வொரு வசனத்துக்கா இவளுக்கும் சொல்லப்படுறாங்க. நமக்கு ஒவ்வொன்றுக்கா பார்ப்போம். சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அவங்க சந்திச்ச நிகழ்வுகளை இந்த இடத்துல வரமா விளக்கி சொல்றாங்க. ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய காலத்துல தன்னை விட அதிகமா அறிந்த அறிஞர் வேற யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவன்கிட்ட நம்மளையே யாரு அதிகமா அறிஞ்சவர்கிட்ட கேட்டா என்ன தவிர வேற யாரும் இல்லைன்றா சொல்றேன், இங்கவா இப்படி ஒரு அறிஞர் இருக்கிறாரு, அவருக்கு பேரு ஹலீர் ஆகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அப்படியா அவரை நான் சந்திக்கணுமே அல்லா, எனக்கு நீ அதுக்கு வழிகாட்டு
அப்படின்னு அல்லாஹ்விடத்துல உதவி தேடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அவரை சந்திக்கக்கூடிய அந்த சில நுட்பமான விஷயங்களை அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. அதை பத்தி தான் இந்த 60வது வசனத்துல இருந்து தொடர்ந்து அல்லாஹ் இந்த இதுல பேச போறான். இந்த விளக்கத்தை நான் விளக்க சிரமத்துல கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சொல்றாங்க, மூசா தன்னுடைய இளம் மூளையிட்ட சொல்றாரு, நண்பரே வாங்க நம்ம 2 பேரும் 2 கடல் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்தை நம்ம அடையும் வரைக்கும் தொடர்ந்து நம்ம பயணம் செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்த அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொல்றாரு, நபியே நீங்க நினைச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க அந்த மூசாவும் அந்த இளைஞரும் பேசிக்கிட்ட விஷயத்த சொல்லி இந்த விஷயத்த நீங்க நினைச்சு பாருங்க நபியே. இதை நம்ம தான் உங்களுக்கு வகை மூலம் ஆரம்பிச்சோம். இது உங்களுக்கு தெரியாது, மூசாவுடைய காலத்துல சேர்ந்தாங்க இல்ல. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சென்ற அந்த இளம் ஊழியர் இருக்கிறாரு, அவர் பேர் இதுல வாலிபர் அப்படிங்கறதான் வருது. அவர் பேர் என்ன அப்படின்னு சொன்னா யூஷா பின் நூன் அப்படிங்கறதா இருக்கு. அப்ப அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாரு, அதோட விஷயத்தான் இங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த நண்பரோட 2 பேரும் சேர்ந்து பயணம் கிளம்புறாங்க. அப்படி பயணம் கிளம்புனா 2 பேரும் 2 கடல்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ்வின் நல்லடியார் ஒருவர் இருக்கிறாரு. அது இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவரை பத்தி தெரியாது. அந்த ஞானங்கள் அதாவது நம்மகிட்ட ஒரு சில ஞானங்களை அவருக்கு நம்ம கொடுத்திருக்கோம் அப்படின்னு மூசாவுக்கு சொல்லப்பட்டதா. அப்ப அவரை சந்திக்கணும்ல அப்படின்னு இருக்கா. மூசாவுக்கு ஆர்வம் வந்துருது அவரை பாக்குறதுக்கு. அப்ப எல்லா இடத்துல அவங்க கேக்குறாங்க, 2 கடல் எங்க சந்திக்குதோ அங்க போய் சேரும் வரை நம்மளுடைய பயணத்தை நிறுத்த போறது இல்ல, நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபட்ட சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க. இத பத்தி சொல்லும் போது அறிஞர்களுக்கு மத்தியில அந்த 2 கடல் எந்த இடத்துல சந்திக்குது அப்படிங்கறதுல நிறைய கருத்து வேற்றுமை இருக்கு. தஃசீர் இப்னு கஸீர் 5ஆம் பாகத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கடல்ல அந்த இருக்கிற குடிய இடம் அதெல்லாம் அழகா போட்டோ எடுத்து கீழே போட்டிருக்காங்க. பாரசீக வளைகுடா, ஓமான் வளைகுடா, இதுக்கு 2க்கு இடையில அப்படின்னு சொல்றாங்க. பல கருத்துக்கள் இருக்கு. சோ கதாதா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க மாதிரி இன்னும் மத்த அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்க, அந்த 2 கடலும் சங்கமிக்கக்கூடிய இடத்துல கிழக்கே இருக்கக்கூடிய பாரசீக கடலும் மேற்கே கிழக்கு ரோமானிய கடலுமா இருக்கு அப்படின்றாங்க. முஹம்மது இப்னு காபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த 2 கடலும் மேற்கு நாடுகள்ல கடைக்கோடியில உள்ள தான்சா என்னும் இடத்துல அதுக்கு பக்கத்துல சந்திக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக பல கருத்துக்களை சொல்றாங்க. ஆனா குர்ஆனுடைய ஒரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன விஷயமோ அந்த விஷயத்தின் மூலம் என்ன படிப்பினையோ அத மட்டும்தான் சொல்லும். அதை விட்டுட்டு டீட்டெயில்ஸுக்கு போகாது. இதுல இருந்து நமக்கு என்ன படிப்பினையோ அதோட அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்த முடிச்சிருவான். இப்ப அந்த வாலிபன் தான் சொன்னான், அந்த வாலிபன் யாரு, அந்த டீட்டெயில்ஸுக்கு போகல. 2 கடல் சந்திக்கும், அந்த எந்த இடத்துல சந்திக்கும் அந்த டீட்டெயில்ஸ்க்கு போகல. சோ குர்ஆனுடைய மெயினான அல்லாஹ் தஆலாவுடைய அழகான அந்த நடைமுறை என்னன்னா, அவனுடைய அல்லாஹ்வுடைய சுன்னா அந்த விஷயம் என்ன, அதுல இருக்கக்கூடிய படிப்பினை என்ன, அது மட்டும்தான். மற்றவர்கள் எல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் வாழ்ந்ததா இல்ல. இருந்தாலும் அதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல நமக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இதுல பார்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, இது சொன்ன விஷயத்த சொல்லிட்டு அதை பத்தின அந்த விளக்கங்களை பல அறிஞர்கள் பல மாதிரியா கொடுக்குறாங்க. இந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னு சொன்னா 61வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இந்த 2 பேரும் 2 கடல்கள் சந்திக்கக்கூடிய இடத்தை அடையிறாங்க. அப்ப அடைஞ்சா அங்க கொண்டு மீதான மறந்துட்டாங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் அந்த இடத்துல. இதோட விவரத்தை பத்தி பார்க்கும்போது அந்த 2 பேரும் பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், உங்களோட ஒரு மீன் எடுத்து அந்த உப்பு பிரட்டி அதை என்ன செஞ்சுங்க, அதை வச்சுக்கோங்க. ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க அதை பொறிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அல்லாஹ் அறிஞவனா இருக்கான் இதுல எப்படி செய்யறாங்கன்னு. அப்ப இந்த இடத்துல இன்னொன்னு விடுக்க சிறப்புங்களா என்ன சொல்றாங்கன்னா, உப்பு துவைக்கப்பட்ட அந்த மீனை ஒண்ணை எடுத்து அதை கூட வச்சுக்கிட்டு போங்க. அது அவர்களுடைய அல்லாஹ் அது அந்த அல்லாஹுடைய கட்டளையோட அது என்ன செய்யும், அந்த இடத்துல எந்த இடத்துல அந்த மீனு தவறி விழுகுதோ அங்கதான் அந்த அடியார் நம்மளுடைய அந்த அடியார் நம்மளால் ஞானம் வழங்கப்பட்ட அடியார் அங்க இருக்கிறாருன்னு அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான். சோ அந்த இடம் அங்கதான் இருக்கு அப்படிங்கறத அந்த இதை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, போய்கிட்டு இருக்காங்க.
இப்படி போய்கிட்டே இருக்கையில தான் ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாரு தன்னுடைய கூட வரக்கூடிய வாலிபன்கிட்ட, நம்ம இதுக்காக நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கோம், எவ்வளவு நாளானாலும் சரி நம்ம அவரை போய் பார்த்து நம்ம அவர்கிட்ட இருக்க கல்வியை கத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 2 பேரும் போறாங்க. அப்போ அந்த உப்பு மீன் இருக்குல்ல, அது ஒரு கூடைக்குள்ள வைக்கப்படுது. அத வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த யசாபின் மீன் இருக்கிறாருல்ல, அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவரை அதை எடுத்துட்டு வர்றாரு. இந்த 2 பேரும் இப்படி அளந்து போய்கிட்டே இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல உங்களுக்கு களைப்பாகுது. அந்த இடத்துல நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த கொண்டு வந்த சாப்பாடு, அந்த கூடையில வச்சிருக்க மீன் எல்லா பக்கத்துல வச்சுட்டு இவங்க என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி ரெஸ்ட் எடுக்கும் போது திடீர்னு முழிச்சு பார்த்தா இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்குறாங்க. கூட வந்து அவங்க வாலிபர் என்ன செய்யறாங்க, முழிச்சு பாக்குறாங்க. கூடையில இருக்க மீன் இப்ப டக்குனு துள்ளி கடல்ல குதிச்சு போகுது. அது போகும்போது போனா அந்த மீன் வந்து எந்த இடத்துல கடல்ல தண்ணிக்குள்ள விழுந்துச்சோ அந்த மீனுக்காக அப்படியே அந்த தண்ணி பூரா அப்படியே உறைஞ்சு நின்றது. அது போறது அப்படியே சொரங்க பாத மாதிரி அப்படியே அந்த தண்ணி ஒண்ணு சேராம. இப்ப நம்ம என்ன செய்வோம், தண்ணிக்குள்ள ஒண்ணு தூக்கி போட்டா போடையில அது விலகும், அது உள்ள போனது தண்ணி ஒண்ணு சேர்ந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒண்ணும் சேரல, அப்படியே பாதமாக அமைச்சுக்கிட்டு போகுது. இதனால இந்த தொடர்னால அந்த சுரங்க பாதையை தனக்குள்ள அமைச்சுக்கிட்டு அது போறத பாக்குறாரு. பார்த்தா இது என்னடா வித்தியாசமா இருக்கு இப்படின்னு சொல்றாங்க, யோசிக்கிறாரு இவர். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்குறாங்க. இத பத்தி சொல்லும் போது இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நீர்ல அந்த நீர் சென்ற வழித்தடம் அப்படி கல்லு மாதிரி மாறிடுச்சு. சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரியான சயின்ஸ் எல்லாம் இன்னும் கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையாண்டே தெரியல. பாருங்க, ஒரு பொருள் அந்த கடலுக்குள்ள போச்சுன்னா அந்த அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாம் விலகித்தானே அதுக்குள்ள போகுது. அப்ப அதை அப்படியே கல்லா ஆக்கிடலாம், அங்க அப்ப சுரங்கங்கள் அமைக்கலாம். சும்மாவெல்லாம் இத பத்தி இன்னும் யோசிக்கலையா, இல்ல அது மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்களா, இல்ல இனிமேல் கண்டுபிடிப்பாங்களா? இப்ப இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க, வழித்தடங்கள் மாதிரி அந்த அந்த மீன் போன இடமெல்லாம் ஆயிடுச்சு. கதாதர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க அதை பத்தி சொல்லும் போது, அந்த மீன் தரையில இருந்து அப்படியே ஊடுருது கடலுக்குள்ள சென்றதுமே அது கடலுக்குள்ள செல்ல அது போகிற வழியெல்லாம் அப்படியே நீர் வந்து கெட்டியா உறைஞ்சிருச்சு. நம்ம ஐஸ் கட்டி மாதிரி உரைய வைக்கிறோம்ல, அது மாதிரி அப்படியே உறைஞ்சிருச்சு. அப்ப அங்க போகக்கூடிய வழித்தடம் தனியா தெரியும், அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. சோ இந்த 62வது வசனத்துல அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொன்னா, அந்த இடத்தை கடந்து போயிடுறாங்க. அந்த 2 பேரும் அந்த மீனை மறந்துட்டாங்க. அந்த இடத்தை கடந்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, 2 பேரும் நடந்து போறாங்க. திருப்பி தூங்கி எந்திரிச்சதும் இவர் மறந்துட்டாரு சொல்றதுக்கு. அதோட என்ன செய்யறாங்க, சரி நம்ம பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போய்கிட்டே இருக்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு களைப்பாகுது. அதை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது அடுத்த வசனத்துல இப்ப 62வது வசனத்துல சொல்றான், அந்த மீனை கொண்டு வந்த கூடைக்கு துணைக்கு வந்த அந்த வாலிபர்ட்ட தான் அந்த கூடையில மீனை வச்சு கொடுத்துருக்கு. அந்த மீனை தப்பிச்சு அது போயிடுச்சு. அதை அவரு பாக்குறாரு. ஆனா எந்திரிச்சது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லலாம்னு நினைக்கிறாரு, ஆனா மறந்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்திரிக்கணும். 2 பேரும் பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்க அவங்களுக்கு களைப்பாயிடுது. அதோட என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்த வசனம் 63 அவங்க சொல்றாங்க, பாத்தீங்களா இந்த பாறையில ஒதுங்கி இருந்தப்ப அந்த மீனை நான் வந்து நிச்சயமா மறந்துட்டேன், அதை பத்தி அவங்களோட சொல்ல விடாம ஷைத்தான் தான் என்னை மறக்கடிச்சுட்டான் அப்படின்னு சொல்றாரு. இந்த பயணத்துல நம்ம ரொம்ப கலப்படைஞ்சிட்டோம்ப்பா, சாப்பாட்டை வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. சொல்லவும் அவருக்கு ஞாபகம் வருது, அடடா மீன் தப்பிச்சு உள்ள ஓடிடுச்சே, நம்ம சொல்ல மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் சொல்றாரு, அங்க தப்பிச்சு போயிடுச்சு. அப்போ சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்னை ஷைத்தான் மறக்கடிச்சுட்டான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த யூசுப் இருக்கிறார்ல, அவருக்கு 2 மறதி ஏற்படும். ஒண்ணு வந்து அந்த மீனை கவனிக்க மறந்துட்டானே அவர் படுத்துட்டாரு. இப்ப பொறுப்பு அவர்கிட்ட தானே கொடுத்துருக்கு, அவர் தானே அது கவனமா இருக்கணும். கூட வந்த தூங்குனா இவர் பாத்துக்கிட்டு இருக்கணும். அப்போ அதையும் மறந்துட்டு தூங்கிட்டாரு. 2 என்ன செஞ்சுட்டாரு, கடலுக்குள்ள குதிச்சுக்கிட்டு போச்சுல, அதை பார்த்தாருல, அதை சொல்லணும்ல, அதையும் மறந்துட்டாரு. அவருக்கு 2 மறதி இங்க வந்துருச்சு அப்படின்றதா இவங்களுக்கு சிரமத்தெல்லாம் சொல்றாங்க. சரி, ஓகே. இப்ப என்ன செய்யறாங்க, அடுத்து அல்லாஹ் தஆலா 64வது சொல்றான், மூசா வந்து தேடி வந்த வழித்தடம் அதுதான்ப்பா,
அப்படின்னு அந்த வாலிபர்ட்ட சொல்றாரு. சொல்லிட்டு அதாவது வந்து நம்ம தேடி வந்தவனாலதான் இனி நம்ம இங்க இருந்து பிரயோஜனம் இல்ல, நம்ம வந்த வழியே போவோம். அதான் அல்லாஹ்தாலா 65வது வசனத்துல சொல்லி காட்டுறோம் சொல்றான் பாருங்க. அப்போ அந்த 2 பேரும் அங்க வந்தாங்க. நம்மளுடைய அடியார்கள் ஒருத்தரை அவங்க கண்டாங்க. அவருக்கு நம்மிடம் இருந்து அருளை நம்ம கொடுத்திருந்தோம், நம்மிடம் இருந்து அவருக்கு சிறப்பு ஞானத்தையும் நம்ம கற்பிச்சு கொடுத்திருந்தோம் அப்படின்னு நான் சொல்றோம். இந்த வசனத்தை சொல்லும் போது சொல்றாங்க, இவங்க 2 பேரும் போய் அந்த அடியார பாக்குறாங்க. பார்த்துட்டு அவருக்கு நமக்கு இருந்து கொடுத்த அருளும் ஞானத்தோட அவர் இருக்கிறாரு. அப்ப அந்த அடியார் தான் ஹவீர் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு வந்து அதுக்கு சான்றா அல்லாஹாலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரபூர்வமான ஹதீஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னா, இவர் தான் ஹவீரு, அந்த ஹவீருக்கு அல்லாஹாலா சிறப்பு ஞானத்தை கொடுத்திருந்தான், அவருக்கு தன்னுடைய அருளை கொடுத்திருந்தான் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த ஹலீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அந்த ஹலீல் என்பதற்கு பசுமையானவர், செழிப்பானவர் அப்படிங்கிற பொருள் இருக்கும். அப்போ ஹலீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து காய்ந்த பொட்டல் பூமியில போய் உட்கார்ந்தப்போ அது பசுமையா மாறிடுவான். அதனாலயே அவருக்கு வந்து இந்த பெயர் வந்து வரலாற்றுல வர காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி வந்து சஹீஹுல் புகாரி 3402வது ஹதீஸ்ல இது இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு அவருடைய நேர்மையை அல்லாஹ்தாலா ஒரு பசுமையை அல்லாஹ்தாலா கொடுத்திருந்தா, அவருக்கு அது மாதிரியான ஞானத்தையும் அறிவையும் அல்லாஹ்தாலா கொடுத்திருந்தான். இந்த ஹலீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவருடைய இயற்பெயர் வந்து இவருடைய பேர் என்ன, இறப்பு எப்ப ஏற்படுச்சு, இவருடைய குடும்பம் எது, இவர் நபியா, நபி என்றால் எந்த நாட்டுக்கு எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாரு, இது போன்ற விளக்கங்கள் வந்து பலருக்கும் பலவிதமான விளக்கம் சொல்றாங்க. யாரு உறுதியான ஒரு விளக்கம் சொல்லல, அது மாதிரியான உறுதியான விளக்கமும் கிடைக்கல. அல்லாஹ்தாலாவ வந்து சிறப்பு ஞானம் வழங்கப்பட்ட மேலான அடியார் அப்படிங்கறது மட்டும் உறுதியான செய்தியா இருக்கு. மத்தபடி வந்து இவர் யாரு, எந்த ஊருக்கு நபி அனுப்பப்பட்டாரு நபினா, இவருடைய குடும்பம் என்ன, எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாரு, இப்படி உறுதியான செய்தி எதுவுமே இல்லாதனால அதை விட்டுட்டு 2வது கருத்தா இருக்குல்ல, இவர் வந்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒருத்தரா இருக்காரு அப்படிங்கிற இந்த கருத்தை மட்டும் இங்க இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எடுக்கிறாங்க. அதையும் வந்து குறிப்பாக கொடுக்குறாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவரை பத்தின சொல்லக்கூடிய செய்திகளை நமக்கு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்யறாங்க, இஸ்ரவேலர்கள் இடையில பேசிக்கிட்டு இருக்காங்க, உரையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ மக்கள்லயே மிகவும் அறிந்தவர் யாரு அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டு, அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வோட பேசக்கூடிய நபியா இருக்கிறாங்க, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதரா இருக்கிறாங்க. மற்றவங்க மனிதர்களா இருந்தாலுமே அவங்களோட அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்ல, அல்லாஹ்வுடைய தூதரா இல்ல, வகை வரக்கூடிய நிலைமையில இல்ல. அப்ப அதிகமா அறிவும் அதிக தெரிஞ்சவரும் நம்மள தானே இருக்கணும். இது சாதாரணமா நம்மளும் இப்ப ஒரு இடத்துல பாருங்க, படிச்சவங்க 10 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா யாரு கூடுதலா படிச்சவங்க இருக்காங்களோ அவங்க நம்ம என்ன செய்வோம், அவங்களே சொல்லாட்டி நம்ம சொல்லுவோம், இவரு ரொம்ப அறிவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க சாதாரணமா அவங்க சொல்றாங்க. ஆனா இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. ஒரு நபியா மட்டும் இல்ல, கேட்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், எந்த ஒண்ணுமே சிறப்பு யாருக்குதான் அல்லாஹ்வுக்கு தான் எல்லா சிறப்பும், புகழ் யாருக்குன்னா அல்லாஹ்வுக்குத்தான் எல்லா புகழும். யார் எல்லாம் தெரிஞ்சவங்க, நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கோம் இல்லைன்னு சொல்றதுக்குள்ள, ஆனா எல்லாம் அறிந்தவன் அல்லாஹ்வா இருக்கான். இந்த ஒரு பதிலைத்தான் அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான், நீங்க சொல்லணும் அப்படிங்கிறத. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல நான் தான் சொல்றாங்க, இதை பத்தி அல்லாஹ்வே நன்கு அறிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி இருக்கணும். ஆனா அவங்க அப்படி சொல்லல. இது யார் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து அல்லாஹ் கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான், மூசாவை 2 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல என்னுடைய அடியார் இருக்கிறாரு, அவர் வந்து உண்மையோட கூடுதல் ஞானம் உள்ளவரா இருக்கிறாரு அப்படின்னு அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவிக்கிறான். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, என்னுடைய ரப்பே, அவரை சந்திக்கிறதுக்கு எனக்கு நீ வழிகாட்டு, அந்த வழி எப்படி, நான் எப்படி போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப பாருங்க, இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய ஒழுக்க பண்பு எப்படி இருக்கணும்
இந்த இடத்துல அவரை எவ்வளவு சிறப்பு பெற்றவரா இருந்தாலும், எவ்வளவு கண்ணியமானவரா இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துல இருந்தாலும், ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பேர் உடல் அவ்வளவு ஒருத்தரா இருக்கிறாங்க, திரசித்தி வாழ்ந்த நபிமார்கள்ல ஒருத்தர். அவ்வளவு அப்புறம் அல்லாஹ் இடத்துல நிறைய நெருக்கம் அவங்களுக்கு பேசக்கூடியவர்களா இருந்தாங்க, ஒரு தூதரா இருக்காங்க, ரசூல்மார்கள்ல ஒருத்தரா இருக்காங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுடைய பண்பாடு எப்படி இருக்குங்கிறத முதல்ல அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் இடத்துல நம்ம கேக்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு அதுக்குரிய வழியை காட்டியல்லா, அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அல்லாட்ட கேக்குறாங்க. அப்படி கேட்கும் போது அல்லாஹாலா நீங்க என்ன செய்ய ஒரு அவரை போய் எப்படி பாக்கணும் அப்படின்னு சொன்னா, ரெண்டு அதாவது ஒரு மீன் எடுத்து அதுல உப்பை தேய்ச்சி நீங்க உங்க கூட வச்சுக்கங்க, கடல் ஓரமா உங்க பயணத்தை நடந்து செல்லுங்க, போங்க. கடல் ஓரமா அந்த மீனை தூக்கி ஒரு கையில வச்சுக்கிட்டு நீங்க போய்கிட்டே இருங்க. அப்போ ரெண்டு கடல் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் வரும். அந்த இடத்துல இந்த மீன் எந்த அந்த கொண்டு போற மீன் இருக்குல்ல, அது தப்பிச்சு ஓடும். அந்த இடத்துலதான் அவர் இருக்கிறார். போய் கரெக்டா அந்த இடத்துக்கு போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சா தன்னை ஆடையால முழுசா போத்திக்கிட்டு ஒரு மனிதர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் தான் ஹதீர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவருக்கு போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, சலாம் சொல்றாங்க. இதெல்லாம் இந்த செய்தியை பூரா யாரு சொல்றா, இப்ப ரெண்டாவதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை பூரா நமக்கு சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இது புகாரில பதியப்பட்டிருக்கு. முதல்ல அந்த வசனங்களுக்கு இவனுக்கு சீரகத்துல விளக்க சொன்னாங்க. என்னடா முதல் ஒருக்கா சொல்லிட்டு இவங்க ரெண்டாவது ஒருக்கா சொல்றாங்க, நீங்க யோசிக்க வேண்டாம், இது ஹதீஸ் வரக்கூடிய செய்தி. அப்போ ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து இருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்ததும் சலாம் சொல்றாங்க. அவங்க உங்களுடைய இந்த பகுதியில அறியப்படாத சலாம் உங்களுக்கு மட்டும் எப்படி, நீங்க யாரு, இந்த பகுதியில யாருக்குமே இந்த மாதிரி சலாம் சொல்ல தெரியாது, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சலாம் அந்த சத்தத்தை திரும்பி பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய நண்பரும் இருக்கிறாங்க இந்த ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. கேட்காம அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் தான் நபி மூசா அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு இறை தூதரா அனுப்பப்பட்ட மூசாவா நீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட அறிவுல இருந்து எனக்கு கொஞ்சம் அவர் கேட்கிறாரு, நீங்க சிறிதளவு கட்டுத்தரணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க கேட்டுட்டு ஹதீர் அலைஹிஸ்ஸலாம், எனக்கு கத்து கொடுத்த அறிவுல இருந்து நீங்க படிச்சுக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா, சரி ஓகே, நீங்க எங்க வர்றதுக்கு பொறுமையா இருக்கிறதுக்கு உங்களால முடியாது. ஏன்னா அவங்க அல்லாஹ்தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு, அவங்க யாருக்கு அனுப்பப்பட்ட தூதர், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சிருந்திருக்காங்க. அதனால அவங்க சலாம் சொன்னதும் இந்த பகுதியில யாருக்கும் தெரியாத ஒரு வார்த்தை நீங்க சொல்றீங்க, நீங்க யாரு அப்படின்னு சொன்னதும் மூசான்னு சொன்னாலும் இந்த மூசாவான்னு கேக்குறாங்க பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க கூட படிக்கணும்னா உங்களுக்கு பொறுமை இருக்கணும், அந்த பொறுமை உங்கள்கிட்ட இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. மூசா சொல்றாங்க, ஞானம் அல்லாஹ்வின் ஞானங்களும் அவன் எனக்கு கற்றுத்தந்தது ஒரு அறிவு என்கிட்ட இருக்கு, அத நீ அறிய மாட்ட. அதே போன்ற அல்லாஹ்வின் ஞானங்கள்லயே அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சிஃபத்துல ஒண்ணுதான் அந்த ஞானம். அவன் உனக்கு கற்றுத்தந்த ஒரு அறிவு உன்கிட்ட இருக்கு, அதை நான் அறிய மாட்டேன் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் நாடுனா என்ன நீங்க பொறுமையாளரா பாப்பீங்க, எந்த விஷயத்திலும் நான் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சுப்ஹானல்லாஹ். சொல்றாரு, எங்களோட கடலுக்கு நீங்க பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லிட்டு சொல்றாரு, அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்த ஞானங்கள்ல ஒரு சிலது எனக்கிட்ட இருக்கு, அது உங்களுக்கு தெரியாது, உங்ககிட்ட ஒரு சிலது அது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என்கிட்ட இருக்கக்கூடிய கல்வியை கத்துக்கிற அளவுக்கு பொறுமையா இருப்பீங்களா, சகிப்புமையா இருப்பீங்களா, அது உங்ககிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா நான் பொறுமையாதான் இருப்பேன், உங்களுடைய விஷயத்துல நான் உங்களுக்கு எதுக்குமே மாறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. அப்போ அவர் ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அப்பதான் நீங்க எப்படி தொடங்குறதுன்னா, நானும் எந்த ஒரு விஷயத்த பத்தி உங்களுக்கு விவரம் சொல்லாத வரையில நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்க கூடாது. இப்ப கண்டிஷனோட இவங்க பயணத்தை தொடர்றதுக்கும்
இவர் படிச்சு கொடுக்கறதுக்கும் இவருக்கு சொல்றாரு. கபீர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரூல்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்னோட நீங்க வரணும்டா இந்த ரூல்ஸ், அதாவது நீங்க என் கூட வந்தா ஒண்ணு பொறுமையா இருக்கும், ரெண்டாவது நானா ஒரு விஷயத்த சொல்ற வரைக்கும் நீங்க எந்த வேலையும் என்கிட்ட கேட்கக்கூடாது, சம்மதமா? ஓகே சம்மதம் இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன செய்யறாங்க, அப்படியே ஓகே ஒத்துக்கிட்டதுக்கு பின்னாடி 2 பேரும் அப்படியே பயணத்தை தொடர்றாங்க. அப்ப எல்லா இடத்துலயும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணினாதான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். முதல் விஷயம், கல்வியை கத்துக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா பொறுமை இருக்கணும். கபீர் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அர்த்தம் சொல்லி கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில அவங்க எப்படி போனாங்க, என்னென்ன கல்வி எல்லாம் கத்துக்கிட்டாங்க, அதுல என்ன பாடம் இருக்கு அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த மீட்டிங்ல நம்ம அதை பத்தி பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் எங்களுக்கு அழகிய முறை உன்னுடைய வேதத்தை கற்று அழகிய முறை நாங்கள் வழிநடப்பதற்கு எங்களுக்கு நீ சொல்லக்கூடிய பொறுமைக்குரிய அல்லாஹ், யா அல்லாஹ் அதுக்குரிய அறிவைக்குரிய அல்லாஹ், யா அல்லாஹ் அதுக்குரிய தெளிவைக்குரிய அல்லாஹ், அதுக்குரிய விளக்கத்தை கூடிய அல்லாஹ், அதுக்குரிய சூழ்நிலைகளை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாரிசுகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் நீ அமைத்துக்கூடிய அல்லாஹ், நீமான உறுதியக்கூடிய அல்லாஹ், கேட்ட முடியாம செய்யக்கூடிய பாக்கியவங்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வையா அல்லாஹ். யாரெல்லாம் நீ எங்கள் மீது புரிந்த அற்புதத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் நீ பொருந்து கொள்ளும் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி ஆகக்கூடியதாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.